கணவன்மார்கள் நீங்க வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தடுப்பதற்காக டைப்பா என்னெல்லாம் ஐடியா பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவேன் சார். ஸோ, அதனால "நீ டிராவல் இவ்ளோ தூரம் பண்றனால தானே உனக்கு இப்படி இருக்கு. நீ ஒரு 2, 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா பார்த்துக்கோன்னு" சொல்லுவாங்க. சரின்னு நான் நம்பி 2, 3 நாள் லீவ் போடுவேன். பார்த்தா அந்த 2, 3 நாள்ல தான் எனக்கு இது செஞ்சு தா, அது செஞ்சு தா, இது பண்ணி தான்னு அந்த 3 நாள் தான் எனக்கு அவ்ளோ ஒர்க் இருக்கும். நான் ஆஃபீஸ் போனா கூட நான் அவ்ளோ ஒர்க் பார்த்துருக்க மாட்டேன் சார். சார் 2 வார்த்தை சொல்லுவாங்க சார். "ரொம்ப ஓவரா தான் நீ பண்ற. ரொம்ப சின்சியர் சிகாமணியா நீ" அப்படின்னுவாங்க. ஆனா நிஜமாவே நம்ம ஆஃபீஸ்க்கு சின்சியரா தான் இருப்போம். எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா செஞ்சு தான் ஆகணும். ஆனா வந்து அந்த 8 மணி நேரம் டைம் கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கோவம் வந்து வரும். "நீ இல்லன்னா என்ன கம்பெனியே ஓடாதா. ஓவரா சின்சியராலாம் இருக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே அவங்களுக்கு ஒரு ஆடிட்ன்னு வரும்போது, அவங்களுக்கு ஒரு மந்த் எண்டுன்னு வரும்போது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வருவாங்க சார். அப்படி நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா நான் லேட்டா கேட்டிருக்கேன். வரும்போது? கேட்கும்போது, "ஆமா, என்ன நம்பி தான் நான் தான் பார்க்கணும். அது என்னோட ரோல். நான் தானே பார்க்கணும். நான் தானே பதில் சொல்லணும்னுவாங்க." அதே மாரி தான் நம்மளும் ஒரு பொசிஷன்ல வந்து இருப்போம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கிளாஷஸ் வரதான் சார் செய்யும். என் உயிரே நீதான். என் உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு ஐஸ் வைப்பாரு. உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன ஆவோம்? என் 2 பசங்க நடுத்தெருவுல நிப்பாங்களே! அப்படின்னு ஐஸ் வச்சு, நீ பசங்கள பார்த்துக்கம்மா. என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படின்னு ஒரு அப்படியே ஐஸ். ஆனா ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா ஆக்டிங். சார், இது எல்லாருமே ஜாலியா ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இல்ல. அது உண்மையாவே இருக்கு. ஏன்னா, அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்காக ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்தையுமே பிலீவ் பண்ணிட்டு எனக்காக மட்டும் தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை உண்மை. அது அவங்க வந்து இன்னைக்கு ஃபன்னியா சொல்றாங்க. "நீதாம்மா என் உயிர்ன்னு" நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். ஸோ அவளுக்கு இப்போ கிட்னில ஸ்டோன் இருக்கு. இப்போ அந்த ப்ராப்ளத்த நினைச்சு அவ அந்த வலியில துடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது சார். பொய் சொல்லல. சரியா? நம்புங்க. ஆ? நீங்க வழியில துடிக்கிறதுல அவர் இதயம் துடிக்குது. என் பையனுக்கு வந்து அடிக்கடிக்கு நெஞ்சு சளி வந்துருங்க சார். வேலைக்கு போவேணான்னு சொல்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்காக தான் சொப்பு என்ன சொப்புன்னு சொல்லுவாங்க. சொப்பு இதுக்காக தான் சொன்னேன். நெஞ்சு சளி தம்பிக்கு வருது. யார் பார்ப்பாங்க சொப்பு? நீ வேலைக்கு போனா, வேணாடா அப்படின்னு ஐஸ் வச்சு பேசுவாங்க சார். நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு கணவர் எப்படிலாம் டைப்பா பிளான் போடுறாங்க? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அதை பிடிச்சிப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு மாதிரி சொன்னோம்னா, அதுக்கு தான் விட்டுரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, எல்லாம் ஓடிடியும் வாங்கியாச்சு, டெய்லி ஒரு படத்தை பாரு, அந்த கதையை என்கிட்ட ஷேர் பண்ணு, நீ அதனால வேலைக்கு போக தேவையில்ல, ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்க தேவையில்ல. அவர் இன்னொரு என்ன ஐஸ் வைக்கிறப்ப சொல்வாருன்னா, உன் லவ் வந்து எனக்கு பாதி தான் கிடைக்குது, 100% எனக்கே வேணும், அதனால நீ போக வேண்டாம். 2 பேருமே ஒரே ஃபீல்ட்ல தான் இருக்கோம் சார். ஸோ அதனால வந்து நான் என்ன கஷ்டப்படுறேன்னா, அதுவும் அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் படுற கஷ்டம் நீ பட வேணாமேன்னு தான் சொல்றேன். நீ வேலைக்கு போகாத அப்படின்லாம் சொல்லல. போலன்னா நல்லா இருக்குமேன்னு தான் சார் சொல்றேன். அடடடடடா! உங்க பேர் என்ன? சுந்தர். சுந்தர புருஷா. ஆ? என்ன ஒரு அன்பு பாரு. நான் படுற கஷ்டம் என் பொண்டாட்டி பற்றக்கூடாது. இது உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பா சார். ஒருத்தவங்க வந்து அவங்கள ப்ளேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃபீஸ்ல ஆனா அப்படி நடக்கும். உங்களால தான் நீங்க தான் ஒர்க் பண்ணும்பாங்க. அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். அது வந்து எங்க மேல திருப்பி வரும். நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மைண்ட் டல்லா இருப்பாங்க. சரி வா வெளிய போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லுவோம். அப்பயும் வந்து காம் டவுன் ஆக மாட்டாங்க. நம்மளோட மிஸ்டேக் இல்லாமல் நம்மளை ப்ளேம் பண்ணால் அது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அதை வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுற ரீசன் என்னென்னா, ஸோ அப்போயாச்சும் என்னோட அந்த டிப்ரெஷன் ஆனது இல்லை மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது குறையும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறது தான். அவங்க வீட்டிலே இருக்கட்டும், கஷ்டப்பட வேணாம்னு சொன்ன அந்த இதோட பேக்ரவுண்டில் ஒரு ரீசன் என்னென்னா, நீங்கள் 3 வருஷம் ஆக போகுது, உங்களுக்கு குழந்தை இல்லையா? இதை தான் நான் கேட்டேன். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு காரணமா இருந்துடக்கூடாதுங்கிறனால நீங்க சொல்றீங்களா? அதுவும் ஒரு ரீசன் சார் கண்டிப்பா. நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கணவர் என்னெல்லாம் பிளான் போட்டிருக்காரு சொல்லுங்க. அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் வரும்போதே ரெடியாக இருக்கணும் எல்லாம். டிஃபன் ஐட்டம், 2 சட்னி அப்படிலாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அவருக்கு வந்து வந்தோடனே சாப்பிடணும். ஃபஸ்ட்டு அதை வைப்பார். ஏம்மா நீ சமைச்சு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குமா அப்படிம்பாரு. 2வது என்ன பார்த்தா இன்னும் உடம்பு சொல்லிடுவார். உனக்கு தான் பேக் பெயின் இருக்குல்ல, ஏன் நீ கஷ்டப்படுற, நீ வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கோ, நான் சம்பாரிச்சிட்டு வந்து உனக்கு எல்லாமே பண்ணி தரேன், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஐஸ் வைப்பார். வந்தா ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அது பொய். நான் சமைப்பேன் பாருங்க, அதுதான் உண்மை. நீங்க சமைக்கிறீங்க? ஆமா, நான் தான் சமைப்பேன். ஒத்துக்கிறேன் சார், வேலைக்கு போகும்போது அவர் தான் சமைக்கிறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு, ஓகே ஒத்துக்கிறேன். அதுதான் சொல்கிறாரு, நீ வேலைக்கு போகலின்னா நீயே சமைச்சு கொடுப்பீல்ல எனக்கு அப்படின்னு ஆசைப்படுறாரு. இல்லை அதுதான் கேட்குறாரு. பாருங்க ஆண்கள் எவ்வளவு மாறி இருக்காங்க. கை வலிக்குது, துணி துவைக்க முடியல, வாஷிங் மிஷின் கேட்டாங்க. அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நான் தான் சார் துவைக்கிறேன். கையில் துவைச்சா கை வலிக்குது இருந்தால் வாஷிங் மிஷின் கேட்டது. அப்போ அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நீயே துவைனா, இது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போகணும் இல்லைண்ணா, அதனால அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்கி தானே ஆகணும். அவரு தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா நீங்க துவைப்பீங்கன்னு.
அவருக்கு உதவியா தான் வாங்க சொல்லியிருக்கீங்கன்னு அவருக்கு இந்த ஷோக்கு வந்து அதுவே அவருக்கு புரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் என்னென்னா, காலையில் வேலைக்கு போயிட்டு வருவோம் சாயந்தரம். அவங்க பாட்டுக்கு நேராக போய் பெட்டில் படுத்துருவாங்க. நான் போய் அங்கே அடுப்படிக்கு பிரிச்ச துறச்சி தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சு நான் வைக்கணும். இப்போ இது நான் என்னம்மா சமைக்கலையாண்ணா, ஏன் நீ செய்ய மாட்டியா? நானும் தானே வேலைக்கு போகிறேன். அதான் சொல்கிறேன், இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், என் பையனை நீ பார்க்க மாட்டியா? வீட்டில் ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இருந்தால் என்னால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கவே முடியாது சார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடம்பு வலி, மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், எண்ணத்தையும் இழந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேலைக்கு போய் 4 பேர்கிட்ட பேசிட்டு நம்ம வேலையை செஞ்சு நாமளும் இன்னைக்கு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கெத்து மட்டும்தான் சார் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும் எங்களுக்கு. மனைவிகள் வேலைக்கு போவது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அவங்க படித்த படிப்புக்கான வேலை போனால் ஓகே தான் சார். ஆனால் அவங்க வந்து வேறு ப்ரொஃபைல் போகணும் அப்படின்னு, அதாவது ஒரு அடமெண்ட்டாக நான் இதுக்கு போயே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பெட்ரோல் பங்க் போகிறேன், பெட்ரோல் போட போகிறேன்றாங்க. ஸோ படித்தது என்ன, இது என்ன? ஸோ ஏன் அந்த மாதிரி ஏன் இறங்கி போகணும்? கோவத்தில் நான் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் இறங்கி போயிடுறாங்க. என் ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணவங்க, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்க. இப்போ ஒரு சாக்லேட் கடையில் போய் வேலை பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல. நான் நிறைய டே சொல்லிட்டேன். நாங்கள் 2 பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கோம். 2 பேருக்குமே வந்து டார்கெட், டியூ டேட் ஒரே டைமில் வரும். ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லீவ் எடுக்கவும் முடியாது, பர்மிஷனும் போட முடியாது. அந்த மாதிரி டைம்லாம் சரி இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுமா, அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காத, நீ ஒரு ஆடிட்டராக சைன் பண்ணுமா. சைன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, சின்ன சின்ன வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கக்குள்ள வேண்டானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என் மனைவி பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல, வேற வேலை கூட அவங்க பார்க்கலாம், இந்த வேலை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னு அப்படி சொல்ல முடியாது சார். ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்ல இருந்து அவங்க ஒர்க்கிங் லொக்கேஷன் போகிறது வந்து அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பஸ்ஸில். அப்போ நார்மலாகவே ஹியூமன் பாடி வந்து ஹீட் ஆகும். ட்ராவல்ன்ற பட்சத்தில் இன்னுமே ஹீட் ஆகும். மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு பேபி இல்லை. 2 தடவை வந்து ட்ராவல்னாலே அபார்ட் ஆச்சு. நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாமல் 2 தடவை ஃபேஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபேஸ் பண்ணதை மறுபடியும் ஏன் நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க? ஒன்று செப்பரேட்டாக அங்கனக்குள்ள ஒர்க் பிளேஸ் பக்கத்தில் ஏதாவது செப்பரேட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுக்குள்ளே நான் வந்து ஒரு லிமிட் வரையும் தான் போக முடியும். டெப்த்தாக நான் போக முடியாது. அதனால நான் வந்து சொல்கிறத சொல்லிட்டு ரிஸ்க் வந்து இதுதான் ஃபேக்ட் இதுதான் சொல்லிட்டு விட்டுருவேன். அவர் சொல்ற வேலிடான ரீசன் நீங்க ஏன் எடுத்துக்க சார் மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு ட்ராவலிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் அங்கேயே வீடு பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு ஹோம்ஸுக்கு இருக்கு. அவங்க அம்மா விட்டு வந்தால் என் கூட அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அவர் வந்து அவங்க அம்மாவோட இருக்கணும்னு ஆமாம், நீங்க விரும்புறீங்க. அவங்கள விட்டுட்டு வந்தால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்களான்னு கேளுங்க சார். இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இல்லை சார், நான் பெர்மனெண்ட்டாக நான் சொல்லல சார். அதாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மந்த்துன்னு அந்த 6 மந்த் 7 மந்த் சொல்லுவாங்க. இது மிஞ்சி போனால் ஒரு 1 இயர்னே வச்சுக்கோங்களேன் சார். அந்த 1 இயர் வந்து ஒர்க்கிங் லொக்கேஷனுக்கும் வந்து ஹோம் டவுனுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது மேனேஜபிள் தான் 1 இயர் மினிமம். அதை நான் ஓகேன்னு சொன்னேன். அதை நான் சஜஷனாக வச்சேன். இப்போ வரையுமே அந்த சஜஷன் வந்து இப்படி எடுத்து இப்படி பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல சார். செகண்ட் வந்து நாங்கள் ஸ்லிப்பாகி விழுந்தேன். அது நான் வந்து ஒர்க் பிளேஸில் ஸ்கிப்பாகி விழுந்தனால தான் அந்த மாதிரி அபார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது நடக்கணும்னு இருந்தால் நான் வீட்டில் ஸ்டெப்ஸில் ஏறும்போது கூட பண்ணியிருக்கலாம். இதை ஒரு ரீசனை காமிச்சு நான் ஒர்க்கில் இருந்து வேலைக்கு போற பெண்கள், அநேக பெண்கள் குழந்தை பெத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்ல. ஆனா சில பெண்களுக்கு போதிய ஓய்வும் ஒரு மன அழுத்தம் இல்லாத சூழல் சில பெண்களுக்கு தேவைப்படுது இன்னைக்கு இருக்க சூழல்ல. அதை நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் லீவ் போட்டு நான் பார்த்துக்கிறேன்னு தான் சார் சொல்கிறேன். நான் மெட்டர்னிட்டி லீவ் போட்டு நான் பார்த்துக்கிறேன். பட் நான் குவிட் பண்ண மாட்டேன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்க வேலைக்கு போறதுல குடும்பங்களுடைய தலையீடு என்ன இருக்கு? அவர் ஏத்துப்பார் சார். அந்த ஊர்ல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என்ன நைட்ல வருது, எங்க போயிட்டு வருது, இந்த வேலைக்கு தான் போயிட்டு வருதா அப்படின்ட்டு தப்பான ஒரு இது பண்ணி அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஊருக்கு பயந்து யாரும் வாழ சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மிட் நைட்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நீ லேட் டைம் வந்து மேக்கப் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட ரகலை பண்ணானுங்க. நீ சொன்னியா இல்லையா? அந்த சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணது? நான் கிரியேட் பண்ணனா? நீ அப்போ வந்திருக்கணும் ஃபோன் பண்ணும்போது. அதுதான் சொல்கிறேன், அந்த ஃபோன் சுச்சுவேஷனில் நானும் பண்ணும்போது இல்லை. வந்துருக்கணும் சார். இவர் ஃபோனை பத்தின கேம் ஆடின்னு மாடியில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் சேஃப்டி இல்லைன்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறோமே சார், இங்க தவிர்த்து இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இருக்க 22 பேரும் ராமனுங்க, வெளில இருக்க எல்லாருமே ராவணுங்க. அப்படிதான் இவங்க எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எப்ப டைம் கிடைத்தாலும், என்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் தப்பு பண்றவங்க தப்பு பண்ணதான் செய்வாங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தப்பு பண்ணாதவங்க பண்ணவே மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க மேடம் இல்லையா? மேடம் உங்க கூட நீங்க இருக்க வேற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படி ப்ரொஜெக்ட் இருப்பாங்க? பண்றீங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லல. எங்களோட பயம் என்ன சார்ந்தவே எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் எங்க பயம். இப்போ நான் வந்து பொதுவாக ஆண்கள்னால தான் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்ல வரல சார். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட மனைவியோ என்னோட குழந்தையோ வெளியே போய் இன்னொருத்தங்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. நான் படுற அசிங்கம். நான் வேலைக்கு போனப்போ என்ன 1000 பேர் 1000 கேள்வி கேட்டான். ஏன் இதை கூட செய்ய முடியாத, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த கேள்வி என் மனைவிக்கும் குழந்தைக்கும் வரக்கூடாது. அவள் சொந்தமாக பண்ணுறியா பண்ணு. வேலைக்கு போய் எவனுக்கும் கை கட்டி நிற்காது. நான் கேட்குற கேள்வியே ₹1 காசுக்கு அது வந்து
ஆடம்பரமாக போயிடக்கூடாது, அத்தியாவசியமாக போகணும்னு நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு சுருக்குன்னு இருக்குண்ணா, அங்கே போனால் 1000 பேர் 1000 கேள்வி கேட்பான். அதை நீ எப்படி தாங்குவ? அத்தியாவசியத்தை பண்ணுறதுக்கு ஒரு சம்பளம் முடியுமே, ஆடம்பரத்துக்கு தான் அடுத்தது போகணும். ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, இல்லை அவருக்கே பர்த்டே வருது, எங்களுக்கு ஆனிவர்சரி வருது அப்படின்னா, நான் ஏதாவது gift பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட என் காசில் தானே நான் பண்ண முடியும். நான் சம்பாரிச்சேன்னா தானே அவருக்குன்னு நான் செய்ய முடியும். அவர் என் பர்த்டேக்கு வந்து என்ன வேணால் செய்வார், எனக்கு பிடிச்சது வாங்கி தருவார், பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் நான் வந்து அவர் காசில் வந்து எடுத்து நான் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால நான் வேறு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். அதே வந்து இப்போ கை கட்டி நிற்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா யார்கிட்டயும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. எனக்கு அவங்க gift கொடுக்கறத விட அவங்க இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிற்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த அந்த இது எனக்கு தேவையில்லை. அதை வச்சு எனக்கு ஒரு gift வந்தால் அதில் ஒரு இது இருக்காது. உங்கள் மனைவி இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்குற அது எனக்கு பிடிக்கலங்க. அதனால நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பணம் சம்பாதிக்கிறோங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதா? இவங்க ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அந்த 100% லவ்னுவாங்களே அது ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. ஆனால் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ், பிஹேவியர் எல்லாமே மாறிடுச்சு. அவங்ககிட்டே கேளுங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க, நான் வேலையிலேருந்து வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, எனக்கு சிக்கன் பக்கோடாவும் சூப்பும் வாங்கிட்டு வந்துடும்மான்னுவாங்க. சரிம்மான்னு வாங்கிட்டு வருவேன். அவங்களே பவுலில் ஊற்றுவாங்க, அவங்களே சிக்கன் பக்கோடா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க, ஆர்டின் ஷேப் போடுவாங்க, சாஸ்லேயே ஆர்டின் ஷேப்லாம் போடுவாங்க சார். இது எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ரொமான்ஸாக தான் போயிட்டுருக்கு எங்கள் லைஃப், ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒர்க்குக்கு எப்போ போனாங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எடுத்துன்னு இருக்கான். எதனா கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா சமைச்சு போடு, எதனா செய்ய முடியல நீ செய்ய அப்படின்னா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்தேன். மொத்த சம்பளம் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு. ₹1 கூட நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும். அப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், கிளம்பி வெளியே நிற்கிறோம் பைக்கில், போய் அவங்க அம்மா கிட்ட நிற்கிறேன் சார், ₹1000 கொடு. அந்த அம்மா ஒரு 10 கேள்வி கேட்டு தான் அந்த ₹1000 கொடுக்குது. அப்போ நாங்கள் வந்து அழுதேன். சரி ஓகே, அழுத நின்று சரி அழுதேன். ஓகே எங்க ஓகே வீட்டில் நான் சார், எப்படிலாம் ஓகே இருந்தேன். சார். எங்கள் ஒரு அம்மா கொடுக்கல ₹1000 போய் உங்க அம்மா கிட்ட போய் கேட்கிறியாடா சார். ஓகே அப்படின்னு. சார். அதனால தான் நான் வேலைக்கு போய் சார், இப்போ நானே சம்பாரிச்சு இப்போ எனக்கு நீ என்னோட வேலைக்கு தேவை நான் போற, பூர்த்தி செஞ்சு. நீ மந்த்லி 50,000 ஏர்ன் பண்ற, என்ன எத்தனை வாட்டி சினிமா கூட்டு போனேன்? நான் பதில் ஏன் சொல்லு. கூட்டு வேணா? நான் ஏன் கூட்டு போனேன் கேட்டிங்களா சார்? நேற்று சாப்பிட்ட பீஸா கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த ₹1000 என்ன வெளியே நிக்க வச்சீங்களே. நேற்று நடந்த இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். என்னோட ஜிபே ஒர்க் ஆகல. ஏய் ₹1000 தான் ஆச்சு, நீ பண்ணிட்டேன். நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணியா? சாப்பிட்டதுக்கு ₹500 கொடுத்துறேன். நீ பாருங்க ₹500. சார், இது பாருங்க சார். நீங்கள் சம்பாதிக்கிற காசை உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுல கணக்கு பார்க்கும்போது அவர் மட்டும் குடும்பத்துக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்கிறத எப்படி எடுக்க முடியும்? ஆண்கள் எங்கே சரியில்லைங்கிறதுக்காக தான் ஒரு மாற்றத்தை நீங்கள் வீட்டில் நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, அது உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே தவிர திருப்பி நீங்கள் அவங்க தான் செய்யறீங்க. சார் பண்றாங்க. சார் நாங்கள் ஆண்கள் எல்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் சார். இன்னிலேருந்து யாருமே வேலைக்கு போகல, நீங்களே எல்லாருமே எங்களை பார்த்துக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சமைச்சு போட ரெடி, எல்லாம் பண்ண ரெடி தான். நீங்கள் பார்த்துக்குங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு. சார் நான் 16 வருஷமா வெளிநாட்டில் இருந்தேன். நான் தான் சம்பாரிச்சு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்கேன். அவரு வேலைக்கு போயிருக்காரு. அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. நான் அனுப்புவேன், காசு அனுப்புவேன், எல்லாமே அதில் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டு நீ என்ன கொடுத்த, என்னோட கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். நீ வெளிநாடு போய் ஜாலியாக இருக்கிற அவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தைய நம்ம குழந்தை கூட அடிக்கலாம் வெளிநாட்டில் அந்த பேபி கேர் பார்த்துக்கிற விஷயத்தில். அப்படி இந்த டும்மஞ்சேரி கண்ணில் அப்படி குச்சை வச்சுட்டு பார்க்குமே, அதான் மாதிரி நான் அந்த குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து காலைல எழுந்திருக்குது நைட்டு 10 மணிக்கு தூங்க வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நான் வந்து அப்படியே கையில் ஏந்தி பார்த்துக்கணும் அந்த குழந்தைய. அந்த வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை சார். அவர் சொல்லுவார், நீ ஜாலியாக வெளிநாட்டில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அப்படி சொல்லுவார் சார் அவரு. எதுக்கு நீ எல்லா கஷ்டமும் நீயே பண்ணிட்டு நீயே என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் குறைய கேட்டு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்கா, நான் போய் கேட்க முடியுமா? நீயா போன அவங்க உங்கள்கிட்ட நான் உன்னை கேட்க போக வேண்டாம்னு ஆறுதலான சொல்ல. வார்த்தைகள் தானே. சுனாமி வந்ததில்ல, அப்போ நான் ஃபாரின்ல இருக்கேன். சுனாமி வருதுன்னு நான் அழறேன். எனக்கு வேலையும் செய்யணும், இருந்தாலும் எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயம். அப்போ ஒமானில் இருந்தேன் நான். ஒமானில் சுனாமி வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சுனாமி வருது இங்கே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னேன். அந்த செகண்டு கவலைப்படாத தைரியமா இரு அப்படின்னா வர முடிஞ்சா வந்துடுன்னு சொன்னாலும் நான் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நான் போயிட்டு அப்போ தான் 3 months ஆகுது. ஆனால் ஒரு ஆறுதல் வார்த்தை, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு சார். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னாத, நீ வேண்டாம் போக வேண்டாம், ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னா முதல்ல நான் எல்லா கண்டிஷன் போட்டேன். குடும்பத்துக்காக போனாங்களா இல்லை அவங்களுடைய சம்பாதியத்தை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்துக்காக தான் போனாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னா. பிரிஞ்சு போகும்போது எனக்கு அந்த வலி எப்படி இருந்திருக்கும்? அதை தான் நம்ம சொல்கிறத கேட்காம போகிறதுனால தான் அந்த வலியை வெளியில் சொல்ல முடியல. நம்ம வெளியில் சொன்னோம்னா 4 பேர் என்னதுமா சிப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஆம்பளை வந்து நீ வீட்டில் வந்துட்டு பொண்டாட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்ட,
உன்னால் சம்பாரிச்சு போட முடியாதா, அவங்க சம்பாதில உட்காந்து சாப்பிட்றிய அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது அது மனசு கஷ்டம். அதாவது ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கிறோம் இல்லையா? வீட்டில் யார் நிதியமைச்சராக இருக்கா? அவங்க பணம் உங்கள் குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்களா இல்லையா? நான் மந்த்லி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது எங்கே போகுதுன்னே எனக்கே தெரியல. ஆனால் நான் எல்லாமே வீட்டுக்கு தான் போடுவேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே வாங்கிக்க மாட்டோம். யோசிப்போம், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறது கூட யோசிப்போம் நாங்கள். இதெல்லாம் பச்சை பொய் சார். உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க தான், நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு எதில் ஈர்ப்புனா ஜுவல்ஸ் நிறைய வாங்கி போட்டுக்கணும். இப்போ நான் பில்டராக இருக்கேன் சார், சிவில் பில்டராக இருக்கேன். லேக்ஸ் கணக்காக கொடுக்குறேன், வீட்டுக்குன்னு தான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க? இயர்லி ஒன்ஸ் தான் சார் காசே தருவாரு. மந்த்லி நீங்கள் பார்த்துப்பீங்க மந்த்லி நான் சார் பார்த்துப்பேன். இயர்லி ஒன்ஸ் 5 lakhs கொடுக்குறேன் சார். என்ன சார் பண்ணுறாங்க கேளுங்க சார். அது எங்கே போகுது? அதான் நகை வாங்கி வச்சிருவேன், வீட்டில் இருக்கும். மற்ற வீட்டுக்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். அவர் சம்பாரிச்சு கொடுக்குற அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி வச்சிருவீங்க. நகை வாங்கி வீட்டில் பத்திரமா இருக்கும். ஆனால் அதை நான் போடவே மாட்டேன் எதுவுமே. இயர்லி 2 times ஒர்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 5 lakhs இல்லை 8 lakhs இல்லை 10 lakhs கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ணு, லைஃப் எவ்வளோ இருக்கு அதை பாரு. பட் ஆனால் நீ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 1 மாசம் தான் என் கணவர் காசு கொடுக்கறதா எனக்கு ஞாபகத்திலே இருக்கு. 5 ரூபாய் கொடுத்தா. பட் இப்போ என்ன சொல்றாங்க நான் என்ன பாத்தீங்களா? சொல்றேன், அது உன் அக்கௌண்ட்ல போட்டு மாசம் 40 ரூபாயை கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டை நான் தான் சார் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே அவங்க பேர்ல தான் சார் இருக்கு. நான் இப்போலேருந்தே வாழ்க்கையை வாழலான்றேன். 16 வருஷம் 15 வருஷம் நான் வேற எங்கன்னா போய் வாழ்ந்துட்டு என்ன பண்றது? நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னா, என்னோட சேலரி அவரோட சேலரியில் பாலிசி சேவ் பண்ணுறோம், ஹோம் லோன் தனியாக போயிடும். அது போக எங்கள் 2 பேத்துக்கும் காமன் நேமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு சேவிங்ஸும் நாங்கள் பேக்கப்புக்கு வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ வருதுன்னா, இப்போ சப்போஸ் அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு மணி வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரால் கொடுக்க முடியலன்னா நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவர் சொல்லுவார். பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மருமகள்கிட்ட வாங்கி தரியா, நோன்ட்டு இருந்தா பாரு, இல்லைன்னா பரவாயில்ல கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் நான் கேட்குறேன், ஏன் நானும் உங்கள் ஃபேமிலி பர்சன்னு சொல்கிறீங்கல்ல, பட் என் மணி ஏன் வேணான்றீங்க? எல்லாரும் ஒரே மாதிரியே மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்களா அந்த மனைவி கிட்ட காசு வாங்கி கொடுக்கும்போது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மருமக என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்னதான் நினைக்கிறாங்கங்கிறது வீட்டுக்குள்ள போக முடியாது போல இருக்கே. இதுக்கு பதில் சொன்னா அந்த மாதிரி இருக்கே, நோ கமெண்ட்ஸ் சார், என்ன விட்டுருங்க அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் 60 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அவங்கள மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. கணவன் மனைவி சம்பாதிக்கிறதுல எப்படி நீங்க வீட்டில் செலவழிக்கிறீங்க? என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய பொண்ணு, எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ தம்பி தங்கச்சி, அப்போ அவங்கள கேர் பண்ண வேண்டியது, அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு தேவை. எனக்காக ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நான் அதை ஃப்ரீடமாக எடுத்து செலவு பண்ணலாம். இல்லை என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு காசு கொடுங்க, இல்லை தீபாவளி வருது பர்ச்சேஸ் பண்ணணும் காசு கொடுங்கன்னு ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட நம்ம போய் நிற்கக்கூடாது. அது என்னோட தன்மான இழப்பா நான் பார்க்குறேன் சார். நீங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க? நீங்க மேக்ஸிமம் ஒரு 15,000 20,000 20,000 சம்பாதிக்கிறீங்க. அவரு நல்லாவே ஏர்ன் பண்றாரு, சம்பாதிக்கிறாரு. நான் வேலைக்கு போக கூட தேவையில்லை. என்ன சொல்றாங்க, நானே பாத்துக்கிறேன் உன் ஃபேமிலியை சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி சைடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார், என் பையன் சம்பாரிச்சு உன் குடும்பத்தையும் சேர்த்து பாத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட டைரக்டா வைக்க மாட்டாங்க. அவங்க எப்போ வீட்டுல இல்லையோ அப்ப இன்டைரக்டா என்கிட்ட கொஸ்டின்ஸ் வரும் சார். நான் சம்பாதிக்கிறேன், என்னோட ஃபேமிலிக்கு நான் பார்க்குறேன், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நம்ம குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். ஷேர் பண்ணிக்கலாம் சார், ஷேர் பண்ணலன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மை ஃபேமிலி. ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மாத செலவுக்குன்னு நீங்கள் கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சா, இல்லை அவரே உங்களுக்கு கொடுத்துருவாரு? ஏதாவது ஒரு 500 ரூபாய் தான்னு கேட்டால், ஏன் எதுக்கு, கண்டிப்பாக வேணுமா, கண்டிப்பாக செஞ்சாகணுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தந்துருவாங்க, பிரச்சனை இல்லை, கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது நம்மளை கொன்னுடும் சார். சார் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு க்ராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா கால் பண்ணி அங்கே நின்று கேட்கணும், காசு அனுப்பிவிடுறதோ அனுப்ப மாட்டாங்க. திரும்ப 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 கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்க. அந்த டைமில் ஒரு 200 ரூபாய்க்கு கூட இத்தனை வாட்டி கால் பண்ண வேண்டியதாக இருக்குன்றப்போ அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த 200 ரூபா கூட நம்மளால சம்பாதிக்க முடியாதா, அந்த இதனால தான் நம்ம ஒர்க் போகணும், நம்ம காலில் நம்ம நிற்கணும். என் ஃபேமிலிக்கு நான் ஏதாவது செய்யணும்னா தயக்கம் வரும். அவங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமா, செய்யலாமா. அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட அம்மா இல்லைம்மா காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும். வேலைக்கு போவது உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு பிடிச்சிருக்கு? வீட்டில் உருட்டி மிரட்ட முடியாதவங்கலாம் நான் ஆஃபீஸில் போயிட்டு என்னோட சபார்டினேட்ஸை ஒட்டும் போது அது ஒரு என்னோட பவரை நான் அங்கே தான் காமிக்க முடியும். ப்ளஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அதெல்லாம் எனக்கு டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்றனால என்னோட ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃபீஸில் என்ன வேலை பார்க்குறீங்க? அக்கௌண்டன்ஸ் சார். அக்கௌண்டன்ஸ். உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை உருட்டி மாட்டுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
நான் ப்ரொஃபஷ்னலாக டாக்டர் சார். என்னை விட என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு தலைவலி வந்தால் எப்படி இருக்கும்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாருங்க. யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, எனக்கு கம்ப்ளீட் சைலண்ட் இருக்கும். ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் அந்த டைம் எனக்கு. ஆனால் அந்த தலைவலி டைம்லையும் என்னால் உட்காந்து பேஷண்ட் ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியும். வீட்டில் இருக்கிறவனுக்கு தானே தலைவலி. ஒரு பேஷண்ட் நம்ம பார்த்துட்டு அவங்க பெட்டர் ஆகிட்டு ஒரு ஒரு ஹாப்பினஸோட அம்மா ரொம்ப நன்றிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஒரு எலேட்டட் ஃபீலிங் சார், ஒரு ஹெவன்லி ஃபீலிங். அது வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது. ஐ லவ் மை ப்ரொஃபஷன். அது என்னைக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய வேலையை காதலிக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் ட்வின்ஸ் ஆக்சுவலி. 2 பேருமே ஒன்றாவே எங்கே கூட்டு போனாலும் ஆடிஷன் கூட்டு போகிறது. சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு அதோட லைஃப் என்னன்னு காட்டிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே போகும்போது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அதுதான் வந்து என்னோட கேரக்டர், என்னோட இது எல்லாமே அதுவாக இருக்கும்போது அதையே நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்து, நீ நல்லா நடிக்கிறமா, சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லும் போதுலாம் அது வந்து பாராட்டும் போது ஒரு பெரிய சந்தோஷம், மன திருப்தி. நம்ம அது செய்யற வந்து வேலை எங்கே கிடைச்சாலும் கிடைக்காது. அது இவங்க அந்த அவ்வளோ லவ் காட்டினாலுமே அது நம்மளுக்கு அது வந்து ஃபீல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஜஸ்ட் பிகாஸ் நான் உன்னோட பார்ட்னர் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் இழக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னோட பேஷன் நோக்கி நீ ஓடும்போது அது கண்டிப்பாக நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கும் நீ சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒர்க்கை வந்து நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அதுதான் என்னோட ஒரு பாட்டே அதுதான், அந்த லைஃபே அதுதான் எனக்கு. அது சொல்லுங்க, நீங்க வேலைக்கு போறது உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு பிடிச்சிருக்கு? சீனியர் அக்கௌண்டன்ட் நான். எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரொஃபஷனை நான் லவ் பண்ணேன். ஆனால் அதுக்காக இவர் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லலை, அவரையும் லவ் பண்ணுறேன், என்னோட ஒர்க்கும் லவ் பண்ணுறேன். லவ் பண்ணலாம் சொல்லல அவங்க, நீங்க தப்பாலாம் நினைச்ச கூடாது. வேலை ஏன் நீங்க நேசிக்கிறீங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னா ஒரு வேலை வேணும். அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைன்றது. சொல்லுங்கம்மா, நீங்க வேலைக்கு போறது உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாருக்கும் எப்பவுமே இளமையா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆசிரியர் தொழில வந்து நமக்கு என்ன ஏஜ் ஆனாலும் நமக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஏஜ் தான் ஆகும். இப்போ நான் காலேஜ் ப்ரொஃபஷனல் இருக்கேன்னா 16 இயர்ஸ் தான், எனக்கும் 16 இயர்ஸ் தான். அந்த ஏஜோட நான் என்ஜாய் பண்ணுவேன். என்னோட அறிவு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு வேலையை வந்து வேலையா செய்யாம வேலையை லவ் பண்ணி செய்கிறோம். ஸோ அந்த லவ் இருக்கும்போது அந்த வேலையில் எவ்வளோ வந்து பர்ஃபெக்ட் இருக்கும்னு தெரியும். ஓகேவா? அதனால எனக்கு என்னோட ஜாப் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். லைக் என்னோட 10th 12th காலேஜ் அண்ட் என்னோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு டாப்பராக வரணும்னு நினச்சேன். சிலதில் நான் டாப்பராகவும் வந்திருக்கேன். ஸோ அது எதுவுமே வேஸ்ட் ஆகலை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து இருக்குது. சென்னைக்கு வந்து வேலைக்காக தான் வந்தேன். பட் எனக்கு சென்னை மாப்பிள்ளையே கிடைச்சாங்க. நான் இங்கே ஜாப் போனதுனால எனக்கு அலைன்ஸும் சென்னை சிட்டிலே கிடைச்சாங்க. ஸோ எனக்கு ஒரு சிட்டி லைஃப், ஒரு லேர்னிங், எக்ஸ்போஷர், பீப்புள் பார்த்தா அந்த தயக்கம், பயம், அந்த இதில் ஒரு தைரியம் கொடுத்தது எனக்கு வேலை. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் இதை நான் விடுறதுக்கு ரெடியாக இல்லை. அட் எனி காஸ்ட். எஸ். ஓகே, சொல்லுங்கம்மா, நீங்க வேலைக்கு போறது உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு நெருக்கமா இருக்கு? சார், நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பணியாரம், அப்பம், அதுக்கப்புறம் சுண்டல் மேக் பண்ணுறேன், பஜ்ஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் காலையில ஷோலே நாக்கு ஊற வைக்கிறீங்க. பணியாரம், அப்பம் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமா வேற சொல்றீங்க. 2019 மேரேஜ் பண்ணப்போ பியூட்டிஷனாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணேன் ப்ரைமரி ஸ்கூலில். மறுபடியும் குழந்தை வந்துச்சு, மறுபடியும் வேலைக்கு போக முடியல, ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் சரி வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஷாப்பில் போய் கேட்கும்போது, நான் பணியாரம் மேக் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்து உனக்கு வயசு எத்தனமா அப்படின்னு கேட்டாங்க. 26 ஆகுது சார் அப்படின்னு. பணியாரெலாம் மேக் பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். ஏன்னா என் பொண்ணுக்கு 30 இயர்ஸ் ஆக போகுது, அவங்களுக்கு எதுவுமே சமைக்க தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ நான் எல்லாமே மேக் பண்ணுறேன் சார், நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே சொல்லி எல்லாம் சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க சார். எனக்கு அந்த நிமிஷம் அதை கேட்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுவும் அதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது சார் எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படியே அந்த உப்பிட்டு புஸ்ன்னு வரும்போது எனக்கு ஷோ நடத்த விட மாட்டேங்க போல இருக்கே, பசி எனக்கு கிளம்பிடும் போல இருக்கே. அதை ஆனந்தமே எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதை செஞ்சு நான் எடுத்து கடையில் கொடுக்கும்போது அப்பாடா அப்படின்னு இருக்கும் பாருங்களேன், அதுவே போதும் சார் வாழ்க்கையில். அடுத்த கஸ்டமரை ரெடி பண்ணிட்டீங்க நீங்க. நாட்கள் எனக்கு எச்சூரிட்டு இருக்கு. ஓகே சார், கண்டிப்பாக. நீங்க பணியாரெல்லாம் சாப்பிட்டு பாராட்டிருக்கீங்களா? அதெல்லாம் சரியா ஆட்டலையே. வேலைக்கு போவது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? சார், நான் 5 இயர்ஸாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் சார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஒரு மேக்கப் பண்ணுறேன். ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகிறேன். அங்கே எல்லாருமே கேட்பாங்க சுற்றி, யார் இந்த மேக்கப் பண்ணா, யார் மேக்கப் பண்ணான்ட்டு. அது ஆனால் நான் தான் மேக்கப் பண்ணேன்னு தெரியும். அங்கேயே தான் நான் உட்காந்துருப்பேன். அவங்களாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே பெருமையாக இருக்கும். அது பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்ம காதில் கேட்டுட்டு எல்லாரும் சொல்லும் போது காலையிலே மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வேலைக்கு போவது உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? எங்கள் ஊர் கரூர். நான் சென்னையில் வந்து வேலை பார்த்து தனியாளா
இப்போ மேரேஜ் பண்ணி 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 6 இயர்ஸாக நான் வேலை போயிட்டு தான் இருக்கேன். ஊர் சைடு தெரியும்ல சார் எப்படி இருப்பாங்க. ஸோ ஒரு சிட்டிக்கு வந்து தனியாக இருக்காளா? ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கேட்கும்போது வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து என்னோட கசின்ஸ், என்னோட வீட்டில் இருக்க ரிலேட்டிவ் பீப்புளை வந்து படிக்க என்கரேஜ் பண்ணி ஐடினாலும் போ, எங்கே வேணாலும் வேலைக்கு போ, அதை தர்ஷினியே போயிட்டா நீயும் போகலாம். ஸோ ஐ எம் எக்ஸாம்பிள் ஃபார் தெம். அவ்வளோதான், அதே எனக்கு போதும். நான் சமையல் வேலை பார்க்குறேன் சார். நான் ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கேன் 16 வருஷம். சமைக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த குழந்தைங்க பார்த்துக்கிறதும் பிடிக்கும். வீட்டில் நல்லா இருக்கு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த வெளிநாட்டில் போய் நான் சமைச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து சொல்லும், ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க, நம்பர் 1 அப்படின்னு சொல்லுங்க. அந்த பசங்க வந்து நீங்க இப்ப பல வருடம் வெளிநாடு இருக்கும்போது இங்க உங்க குடும்பத்தை யார் பாத்துக்கிறாங்க? எங்க குழந்தைங்களா? மாமியார் எங்க மாமனார் பார்த்துக்கிட்டாங்க. என் மாமியார், குழந்தை மாமனார் 2 பாத்துக்கிறாங்க. குழந்தைய அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் போகக்கூடாதுன்னு தான் சொல்வார். ஆனால் அவர் பேச்சு கேட்டு நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவர் அதிகமாக சம்பாரிச்சா கூட அவர் போறாருன்றதுனால நான் வீட்டில் இருக்கக்கூடாது. நான் வேலைக்கு போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் போகிறதுனால இன்னும் நம்ம நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம பயந்தே வீட்டோட அடங்கி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நீங்க வேலைக்கு போறது ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? டைலர் வேலை பார்க்குறேன் சார் நான் திருப்பூரில். சின்னதுலேருந்து எனக்கு டைலர் ஒர்க்கு ரொம்ப இஷ்டம். அப்போவே இந்த ஜிம்மிஸ் அது எதுவும் தச்சு கொடுத்து அந்த காசெல்லாம் வாங்கி உண்டியில் போட்டு கோயிலில் போட்டு கொண்டு போய் போட்டு சாமி கும்பிடுவேன். எனக்கு வந்து தொழில் வந்து இந்த டைலர் வேலையாக கிடைக்கணும்ன்ட்டு, டெய்லர் வேலை கிடைக்கணும்னு நேத்திக்கடா. டெய்லர் வேலையாக என்னோட தொழில் அமையணும்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து திருப்பூர் கல்யாணம் பண்ணதே பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலையை ஆசைப்பட்டு தான். ஓ, அவருக்கு கட்டிங் ஃபஸ்ட்டு. கட்டிங்களா? அதனால திருப்பூர் மாப்பிள்ளைன்னு சொன்னோடனே ஓகே சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அதே போல் வேலைக்கு போக வேண்டாம்னு அவரும் சொல்லுவார். எனக்கு வேலைக்கு போனால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் மனைவிகள் வேலைக்கு போவது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? லேக் ஆஃப் கான்வர்சேஷன், ஓகேங்களா, அது மிஸ் ஆகும் அவங்க வேலைக்கு போகிறதுனால. ஸோ நான் வந்து ஒரு எம்என்சியில் லீட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கேன். ஓகே, என்னோட வேலைக்கு நீங்க போயிட்டீங்கனாலும் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும்? பிகாஸ் நான் நைட் ஷிஃப்ட், ஆல்மோஸ்ட் நான் 10 இயர்ஸ் நைட் ஷிஃப்டாக இருக்கேன் எம்என்சியில். ஸோ அவங்க ப்ரொஃபஷனலாக அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொன்னபடி ஒரு பேஷண்ட்டுக்கு கன்சல்ட்டிங் 1 hour கொடுத்து பேசுகிறப்போ அது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ட். அவங்க ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அங்கே பேசின எல்லா சைடும் தெர் இஸ் ஒரு அப்ரிஷியேஷன்ஸ். எனக்கு உங்களை மெடிசன்ஸ் க்யூர் பண்ணது பிடிச்சிருக்கு, அந்த நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அந்த ஒரு அப்ரிஷியேஷனுக்கு அவங்க அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அங்கே ப்ரியாரிட்டி கொடுக்குறப்போ ஹஸ்பண்ட் சைடில் அதுக்கும் வராது. ஜாப் போனால் கேர் அங்கே மிஸ் ஆகிடும். யாருக்கு கொடுக்குற கேர் மிஸ் ஆகுது? சைல்டுக்கு கொடுக்குற கேர் மிஸ் ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் கொடுக்குற கேர், எந்த கேர்னஸ் அங்கே இருக்காது. அதனால சண்டை அதிகமாக வரும். ஸோ அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஓகே, எனக்கு வேலை போய் பிடிச்சிக்க, ஐ ஃபீல் ஹாப்பினஸ், ஐ ஃபீல் பீஸ்ஃபுல் ஓவர் தேர். பட் இங்கே கிடையாது. ஹஸ்பண்ட் நான் இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சு மார்னிங் வந்தானா நான் தூங்கிடுவேன், அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஓகே, அந்த கான்வர்சேஷன் எதுவுமே இருக்காது. சார் நாங்கள் வேலைக்கு போகிறது எல்லாருக்கும் ஒரு எய்ம், ஓகேங்களா. ஸோ ஆஸ் அ மென்னாக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். ஏன் மனைவிகள் வேலைக்கு போக வேணாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க மூவியில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் லவ் மேரேஜ், ஸோ வீட்டு சைடில் சப்போர்ட் இல்லை. ஸோ 2 பேரும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அவங்க மூவியில் ஆக்ட் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குது, ஃபினான்ஷியலாக நம்ம போனால் இந்த அமௌண்ட் வரும், ஸோ அதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மூவியில் ஆக்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஆடிஷன் போகும்போது நான் டான்ஸர் தான் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு தெரியும் ஷூட்டில் ஒரு மூவியில் ஆடிஷனில் எடுக்கும் போது சில பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறாங்க ஓப்பனாக, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மூவியில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வேணும், அவங்களோட பேஷனுக்காக அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போக வேணாம் கொஞ்சம். ஏன்னா அவங்க ஏஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அவங்க தனியாக தான் ட்ராவல் ஆகணும். ஸோ நான் என்னோடய ஷூட்டுக்கும் சரி, கொரியோகிராஃபி போனாலும் தனியாக தான் நான் ட்ராவல் ஆகணும். ஸோ வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல 2 பேருமே. சரி இப்போதைக்கு போக வேணாம், ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு ஏஜ் இன்னும் கொஞ்சம் வந்தோன்னா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். யாருக்குமே இங்கே பிரச்சனை இல்லாமல் இல்லை சார். அவருக்கு ஏம் இருக்குது, அதனால அவர் ஒர்க் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எங்களுக்கு ஏம் இருக்கக்கூடாதா? எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சு ஆண் பெண் வேலை பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பெண்களுக்கான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி பார்த்தா பெண்கள் வேலைக்கே போக முடியாது, வீட்டிலேயே தான் இருக்கணும். எவ்வளோ நாள் சார் வீட்லேயே இருக்க முடியும்? எவ்வளோ நாள் அம்மா அப்பாவை, பேரண்ட்ஸை, பார்ட்னர்லாம் பார்த்துக்கிட்டு எதுக்கு நாங்கள் இருக்கணும்? நீங்களும் பாருங்கள், 2 பேருமே ஹவுஸ் ஹோல்டு வந்து எல்லாமே 2 பேருமே எடுத்துக்கலாம். 2 பேருமே எடுத்துட்டு ஒரு லெவலுக்கு நம்ம 2 பேரும் ரீச் ஆனால் அவங்களுக்கு தானே பெருமை. இப்போ நான் ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போனால் என் புருஷன் சொல்கிறது அவருக்கு பெருமை இல்லை, அவரு பொண்டாட்டின்னு சொல்ல எனக்கு பெருமை இல்லை. அந்த மாதிரி தான் 2 பேருமே வந்து ஒரு லைஃப்பில் வந்து முன்னேறணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். கரெக்ட் தான் சார். நாங்கள் ஸ்டார்டிங்கில் தனியாக இருக்கும் போது ஸோ அவளை நான் பார்த்துக்கணும் இல்லையா. அவங்க வீட்லேயும் பேச மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நான் ஆக்சுவலாக சென்னை கிடையாது, அவங்க சென்னை மடிப்பாக்கம், அவங்க நான் திருவாரூர். என்னோட இது பேஷன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான். நான் காம்படிஷன் அப்படி போயிட்டு இருந்தேன்.
அப்புறம் நாங்கள் மேரேஜ் ஆன பிறகு ஸ்கூலில் போய் டீச்சராக ஒர்க் பண்ணுறது, ஸோ ஒரு ஷோ எடுத்து பண்ணுறது, ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நான் அப்படி பார்த்ததுனால எனக்கு ஒரு ஒரு மாதிரி பயமாக வந்துருச்சு. எங்கே அவள் தனியாக போகும்போது அதை தனியாக ஃபேஸ் பண்ண முடியுமா அவளால் அப்படிங்கிற ஒரு இதுதான். மனைவிகள் வேலைக்கு செல்ல வேண்டாம் என ஏன் சொல்றீங்க? காலையில் அந்த குழந்தை பிஞ்சு குழந்தைங்க படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ என்னோட வேலையை நான் செஞ்சுப்பேன், பட் குழந்தைங்கள வந்து அவங்க தான் பராமரிக்க முடியும், அவங்க தான் செய்ய முடியும். அது ஒரு மெக்கானிசம் மாதிரி. அது குழந்தைங்களுக்கு வந்து அன்பாக வந்துட்டு ஸ்கூல் போகிற டைத்துக்கு போகவே முடியாது. எல்லாருமே வந்து பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருங்க, குழந்தைங்கள பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு படிச்சிருந்தாதான் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை மதிக்கிறாங்க. பொண்ணு படிக்கலையா, இல்லை படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணலாம்ல. எதுக்கு சார் படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து வீட்டில் வச்சு குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு, வீட்டு வேலை பார்க்கறதுக்காக சார் படித்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க? பெண்கள் படிக்கிறதே வந்து நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்றதுனால தான் சார். இப்போ என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது சார். ஃபுல்லாக தங்கச்சி தம்பி இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு, எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் நான் தான் சார். ஸோ எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறது நான் தான் பண்ணணும். அவங்க வந்து நான் படிச்சிருக்கேனான்னு பார்த்து தான் மேரேஜ் பண்ணாங்க சார். எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னால் மட்டும் படித்த பெண்கள் வேணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டில் இருக்கணும்னா இது என்ன சார் நியாயம்? நீங்க பெண் பார்க்கும்போது எல்லாரும் எனக்கு படித்த பொண்ணு வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? இப்போ சொல்கிறாங்க இல்லையா, பழமையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் வந்து நிறைய அடிமைப்படுத்தி, நான் அதெல்லாம் ஒத்து போகல. ஏன்னா என் தாத்தா கூட எங்கள் பாட்டி போயிருக்காங்க. எதுக்கு? வயல் வேலைக்கு, ஆடு மேய்க்கிறதுக்கு, கடினமான உழைப்பை தவிர மற்ற எல்லாத்துக்குமே போயிருக்காங்க. இப்போ என் மனைவி போகிறல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ அப்படின்னா நாங்கள் குழந்தை பெற்றுக்காம குடும்பத்துக்குள்ளே நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீ ஏன் வேலைக்கு போ, உன் பெருமையிலேயே நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், சமைச்சு தரேன், வீட்டை கூட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன். குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை பாதுகாக்க சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நடந்தது, மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சிச்சு, மடியில் படுக்க வச்சு ஃபீட் பண்ணிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இதை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேலை வேணுமா, நான் வேணுமா, நின்று அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி குழந்தை பெருசானதுக்கப்புறம் போகலாம்ல, வேலைக்கு அனுப்பலாம். இது ஏன் நான் மாட்டேன்னு சொல்கிறேன்னா, எனக்கு லைஃப்பில் நடந்த ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன். இப்போ அவனுக்கு ஒரு 4 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நான் வேலைக்கு போகலாம்ல அப்படி கேட்டாக்கா நான் அதுக்கும் வேணான்னு. ஏன்னா இப்போ தான் எங்கள் அப்பா பண்ணது என்னென்னா, எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஜாப் இருந்தாங்க, எங்கள் அப்பா ஒர்க் ஷாப் வேலை இருந்து எங்கள் அம்மாவை நிற்க வச்சாங்க. எங்கள் அம்மா யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டு இது பண்ணாங்க அப்படின்னு. நான் எங்கள் அப்பா மேலே எனக்கு ஏன் தான் பண்ணார்னு இப்போ தான் புரியுது. எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே பண்ணார். எனக்கு வேணுங்கிறத கேட்டால் வாங்கி கொடுத்துருவார், ட்ரெஸ் மாட்டி விடுவார், குளிக்க வைப்பார். எங்கள் அம்மா தான் திட்டுவாங்க, சாப்பிடல பரவாயில்ல விடுவாங்க, சாப்பிட்ட வரைக்கும் போதும். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவார், கூட்டிகிட்டு வருவார். ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு மெச்சூரிட்டி வர டைமில், அதாவது இந்த டெக்னாலஜி இல்லாதப்பவே பக்கத்தில் இருக்க பசங்க, நம்ம அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வருவோம், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்க இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இருந்தாங்கன்னா இப்படி பண்ணுறாங்க, அவர் தான் கெத்து, அவங்க சிகரெட் குடிப்பாங்க, இதெல்லாம் நான் நேராக வந்து எங்கள் வீட்டை எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன், நேராக எங்கள் அம்மாட்ட தான் சொல்ல தோணும். ஏன்னா எனக்கு பாண்டிங் அதிகம் எங்கள் அப்பாட்ட தான். ஆனால் எங்கள் அப்பா மேலே எனக்கு ஒரு பயம். எங்கள் அம்மாட்ட வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, அவங்க திட்டினா எனக்கு உரைக்காது, அடித்தாலும் உரைக்காது. எங்கள் அம்மா இருந்தானா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நீ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகக்கூடாது, என்ன ஆகும், நான் ஒன்றும் சரியாக வளர்த்துலாம்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 பசங்க இருக்காங்க, அந்த பசங்க எப்படி இருக்காங்க, அவனுக்கு கூட சரி இந்த மாதிரி இருக்காங்களா, இந்த மாதிரி பேசுகிறாங்களா, வேணாம்ப்பான்னு வீட்டுக்கு வந்துருப்பா. இது எங்கள் அம்மாட்ட தான் எனக்கு கிடைச்சிது. இது எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன்னா முதல்ல எனக்கு அடிதான் விழுந்திருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கண்டிப்போடு வளர்க்குறது தான் அப்பா. ஏன்னா அவர் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. இது 2 பேருமே வேலைக்கு போயிட்டா இதில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வந்தால் பசங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க ஸ்கூல் டியூஷனு அந்த சர்க்கிளில் அந்த பசங்க கூட போயிட்டு இதை பேசிக்குவானுங்க. அது அவங்களுக்குள்ள மண்டக்குள்ளே பெருசாக வரும். நாளைக்கு தலைமுறையே என்னோட இதே வருங்காலமே இதுதான். அதை நான் பேஸ்மெண்ட்டை சரியாக போடாமல் அவனுக்கு பின்னாடிக்கு பில்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் காசு சேர்த்துல எனக்கு விஷயம் இல்லை. நான் 2 நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் 2 சேர்த்து கூட வேலை செஞ்சு தரேன். நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன், நீ வேணுங்கிறத அனுபவி, டிவி பாரு, உனக்கு வேணுங்கிறத வாங்கு, ஷாப்பிங் போய் என்னமோ பண்ண. ஆனால் பையனை எனக்கு நல்லா வளர்த்து சார். இப்போ அவங்க அப்பா வந்து ஏதாவது சொன்னால் அடிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் என் பையன் வந்து ஏதோ ஒன்றுனா அவங்க அப்பா கிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவான். இப்போ பையன் வந்து என்கிட்ட இருக்கிறதுக்கு விட அவர்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பான். ஏதோ ஒன்றுனா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் சொல்லுவான். ஒருத்தங்க அப்படி இருக்காங்கன்னா இன்னொரு அப்பாவும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம 24 மணி நேரம் சும்மா இருக்க போகிறதில்ல. துணி துவைக்கணும், சமைக்கணும், அந்த வேலை இருக்கும், இந்த வேலை இருக்கும். இங்கே எப்படி 8 மணி நேரம் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் டைம் எடுக்க போகிறோம். குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பிள்ளை அதே மாதிரி அம்மா கிட்ட அதே ஃப்ரீடமோட தான் சார் வந்து சொல்லுவோம். வளர்ந்த பிள்ளைங்களை குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க இல்ல சின்ன சார், 5 வயசு 3 வயசு 2 வயசு குழந்தைல குவாலிட்டி ஆஃப் டைம் சார் அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். ஒன்று அவங்க ஃபேமிலியில இருந்தோ இல்லை நம்ம ஃபேமிலியில இருந்தோ இல்லை பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது வந்து பார்த்துக்க சொல்லலாம். இல்லைனா மெய்டு மாதிரி யாராவது வந்து நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்களை வச்சு நம்ம பார்த்துக்க சொல்லலாம். இப்போ நீங்க சொல்றீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணலான்னு. ஸோ அந்த வளர்ச்சி பருவம் வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்னா திரும்ப நீங்க அந்த கேப் ஃபில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு லேடிக்கு வந்து ஜாப் அதே பொசிஷன் இல்லை அதே ஒரு டெசிக்னேஷன் அதே இன்கம் கிடைக்காது. நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கணும். அவங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்குறோம். அவங்க சொன்னாங்க தலையை சுற்றி மூக்க தொடுங்க,
அவங்கள ஆல்டர்னேட்டிவாக வைங்க, பாட்டியை வைங்க, சின்னம்மா வைங்க, அம்மம்மா வைங்க. இது எல்லாமே நம்ம பண்ணிடுறோம் சார். ஆனால் 20 வயசு வந்ததுக்கப்புறம் உங்கள் பையன் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கல. அப்போ நீங்கள் இந்த ஷோக்கு திரும்ப வந்து நீங்கள் சொல்லுவீங்களா அதை? நான் இதை கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஆக்சுவலி சார், என் ஹஸ்பண்டுக்கு வந்து 24 இயர்ஸ். சரி. ஓகேங்களா? இந்த வயசுல அவங்க அம்மா வேலைக்கு போல. வீட்ல சரிங்க. இருந்து அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அவர் கேட்கறாருன்னு கேளுங்க. அதை தாங்க வீட்டில் இருந்தாங்க பார்த்துனதான் ஒரு நல்ல பையனாக இருக்காரு. இல்ல, அது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல, இப்ப அவங்க பேச்ச அவங்க என்ன கேள்வி கேட்கலன்றது. கேட்குறாங்கன்னா, நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ எப்படி வந்து அம்மா சரியா வளர்க்காத பிள்ளைங்கள் 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் சரியா வளராம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதே ஷோல வந்து உட்காந்து பேசுவீங்களான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சார். அதே அம்மா அப்பா அரவணைப்போடு வளர்ற எல்லா குழந்தைகளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் சொல்லதான் கேட்டு நடக்குதா? அதுக்கு உத்தரவாதம் நீங்க கொடுக்க முடியுமா? என்னுடைய கருத்து, நீங்கள் யாருமே வேலைக்கு போகக்கூடாது, நீங்கள் யாருமே முன்னேறக்கூடாது. அந்த காலத்து ஆளு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் திவ்யான்னு சொன்னாதான் திவ்யாவோட ஹஸ்பண்டுன்னு தெரியும் சொல்லிட்டு சொன்னாங்க. ரைட், அதில் எனக்கு பெருமை தான். பட் சின்ராஸ் இல்லைன்னா திவ்யான்றவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் சப்போர்ட்டிவாக நான் இருந்தேன். எல்லாமே கரெக்டாக இருக்கும் தான். பட் அவங்களுக்கு பர்சனலி பிரச்சனை, என் பசங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ நான் அந்த வேலையை அவங்கள பண்ண விடுறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. எண்ட் ஆஃப் த டே சாக்ரிஃபைஸ் வந்து யார் பண்ணணும்னா நாங்க தான் பண்ணணும். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா உங்க அம்மா மாதிரி நாங்கலாம் இருக்கணும், உங்க அம்மா வேலைக்கு போகாம உங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி எங்க குழந்தைங்கள நாங்க பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நாங்க பார்த்துக்காம எங்கேயும் போல, நாங்க அதையும் பார்த்துக்கிறோம் இதையும் பார்த்துக்கிறோம் தான் சொல்ல சரி, வருமே ஒரு தவிர. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைஃப்பில் நடந்த மேட்ரு தான் சார். நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஹைதராபாத் போயிருந்தேன், வேலை விஷயமா போயிருந்தேன். எங்கள் ஒய்ஃப் வந்து பியூட்டிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய மேக்கப் ஒர்க்கு ஒரு 4 மேக்கப் வந்துருச்சு. ஒன்றா கண்டினியூவாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷாப்லேயே இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க அம்மா தான் என் பாப்பா இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. 6 மந்த் பேபி ஒருத்தன் இருக்கான், பையன் ஒருத்தன் இருக்கான். அவனை அவங்க அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது, அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இல்லை, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எனக்கும் அவங்க ஃபோன் பண்ணலை. இவங்களுக்கு மோர் தென் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 டைமாக ஃபோன் பண்ணிருப்பாங்க சார். இவங்க ஃபோனை பிக் பண்ணலை. என்ன அலட்சியம்? நான் சும்மா ஷோக்காக சொல்கிறேன்னா நினைக்காதீங்க. இது நடந்தா இல்லைன்னு மட்டும் கேளுங்க. ஃபோனை சைலண்ட்ல வச்சிருந்தேன் சார். எப்போவே ஃபோனை எடுப்பேன். என் பெரியவன் சும்மா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க எப்போ வரேன்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். சரி, அவன் தான் பண்ணுறான்னு நினச்சி நானும் விட்டுட்டு பிறகு ஃபிக்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை, அப்படியே விரைச்சிட்டான் பாப்பா. அப்படியே எங்கள் அம்மா கையில் தூக்கிட்டு வராங்க. அப்புறமா லாஸ்ட்டே என் கூட வேலை செய்கிற பொண்ணு ஃபோன் எடுத்தேன். இந்த மாதிரி பாப்பா எதுவுமே இல்லைன்னு அப்படியே ஓடுறேன். வண்டியில் ஃபாஸ்ட்டாக ஓடி கூட்டுவேன். இது அப்போதான் ஏன் தெரியுதுங்களா? இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் நம்பி விட்டுட்டு தானே போனேன். யாரை நம்பி விட்டு எங்கள் போனீங்க? அம்மாவை நம்பி விட்டு தானே ஏங்க, போனேன். இதெல்லாம் ஒரு பதிலாங்க ஆக்சுவலி. அவர் என்ன சொல்றாரு, ஒரு தாயோட அரவணைப்பு தேவையான நேரத்துல கூட அங்க இல்லையே. ஓகேங்களா? வீட்டில் இப்போ அதே சும்மா இருக்க நேரத்தில் அவர் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு வீட்டில் பிரச்சனை நடக்குது. அப்போ அந்த பிரச்சனைன்னு அவசரத்தை கூப்பிடும்போது நீங்கள் பையன் உங்களுக்கு அலட்சியமாக கூப்பிடுவான், நீங்கள் அசால்ட்டாக இருக்கும்போது 50 தடவை கால் பண்ணிவிட்டு ஒருவேளை நேரடியாக கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, ஏதோ ஒரு அவசரம் இருக்குது, டாக்டர் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கலாம், நீங்கள் ஏன் லேட்டாக கூப்பிட்டு வந்தீங்க இப்படின்னு ஒரு அசம்பவம் நடக்கும்போது அப்போ அது ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். அவங்க சொன்னாங்க, கெத்தாக சொன்னாங்க, நான் சிசேரியன் பண்ணி 8 நாள் எழுந்து நான் என் வேலைக்கு போனேன், எனக்கு அது பெருமை. சிசேரியன் பண்ணி நீ 8 நாள் வேலைக்கு போனேன், ஆனால் அந்த 8 நாள் கழிச்சு உன் பையனுக்கு நீ பாலே கொடுக்கல, மதர் பிரீத்தே நீ கொடுக்கல. பிறந்த பாப்பா 8 மாதம் மோர் தென் 1 இயர்னாச்சு பிறந்த அம்மாவுடைய ஃபீடை குடிக்கணுன்ட்டு டாக்டர் மேடம் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். பட் அது நீ தவறிட்ட. இன்றைக்கி அவன் பவுட்ரு பால் குடிக்கிறான். இப்போ அவனுக்கு இம்யூனிட்டியே இல்லை. இது யாரால் வந்துச்சு? நான் கொடுக்க முடியுமா? அப்பான்றீங்க, அப்பா பாதி பார்த்துணும், என்னால் ஃபீட் பண்ண முடியுமா? பதில் சொல்லுங்க. எப்படி முடியும் சொல்லுங்க, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எப்படி முடியும்? பாட்டில் பாலா மேடம்? பாட்டில் பால்லாம் சொல்றாதீங்க மேடம், அதெல்லாம் பண்ண முடியாது மேடம். எல்லாரும் என்ன தேடுறாங்கன்னா ஒரு ரீசன் ஒன்று தேடுறாங்க, ஒரு மைனஸ் ஒன்று தேடுறாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காமா, அந்த வச்சு அதை அடிக்கும் போது அவங்க என்னன்னா அவர் அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு கண்ணு கலங்குது. இன்னுமே அந்த இன்சிடென்ட் அவங்க கண்ணுக்குள்ள இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் தே ஃபீல். அவங்க அந்த அளவுக்கு இன்டர்னலா இருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட் லைஃப் லாங் அவர் பேசுவார். மேபி ஒரு கால் அவங்க பிக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த உடனே குழந்தைய பார்த்துருக்க முடியும். மேபி எமர்ஜென்சி வேற ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னா கூட கஷ்டமா இருக்கும். ஐ அக்ரி, ஏன்னா கண்டிப்பா நான் அதை அக்ரி பண்றேன். ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன் இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். உங்க வீட்டில் நடந்த இன்சிடென்ட் வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறத டச் அவுட் நம்ம அதை ப்ரே பண்ணிப்போம். ஆனா நிறைய குடும்பங்களில் நிறைய வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பெண்கள் இதே அவசரத்துக்கு தன் கணவனை அலுவலகத்தில் இருக்கும்போது பல நேரங்களில் கூட்டப்படும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க 16 பிள்ளைங்கள பெத்த வம்சம் தான் நம்மெல்லாம். இன்னைக்கு தான் 1 2 அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு 2 1 இப்போதான். அப்போ அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஆண்களுடைய பங்களிப்பு என்ன? குழந்தைய கொடுத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. பிரச்சனைனா இவங்க தான் எடுத்துகிட்டு ஓடணும், நீ போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடுவான்னு.
அப்போ இதே இன்னைக்கு ரிவர்ஸில் நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஒரு பெரிய குற்றமாகவும் ஒரு பழி சொல்லாகவும் நீ இல்லாதனால தான் அப்படி நடந்துருச்சுன்னு ஒன்று. கால் எடுக்காததுங்கிறது அவங்களுடைய தவறு தான். அந்த நேரத்தில் எடுத்திருக்கலாம், என்ன நடந்திருக்கு கேட்டுக்கலாம். ஒரு 50 கால் நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை தடவை கால் வந்திருக்கும்போது டெஃபினட்டாக அதை அட்டன் பண்ணியிருக்கணும், என்னென்னு அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அப்போ சைலண்டில் போட்டுட்டு இருந்ததுங்கிறது நம்ம அதை என்கரேஜ் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தப்பு நடந்தா அந்த தப்புக்கு முழு பொறுப்பையும் பெண்கள் மட்டுமே ஏத்துக்கணும்னு ஒரு இதே கட்டமைக்கிறது சிச்சுவேஷன் சார் அவர் ஹைதராபாத் அதுதான் போகாம நம்ம இங்க இருந்தாருன்னா ஒரு இடத்துல அவங்களுமே கேக்குறாங்க, அது எப்படி சரியா இருக்க முடியும்? இதே சூழல்ல எவ்வளவு பெண்கள் ஆண்கள் ஆபீஸ்ல இருக்கும்போது கூப்பிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் பிரச்சனை இருக்கு, அன்னைக்கு எல்லாம் ஆண்கள் கூட இருந்தாங்களா?